வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நான் திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நீதி அரசர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகள். நீதி வென்றது. இந்த சாத்தான்குளமுடைய வேர்டிக்ட் நேற்று வந்தது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை நீதிமன்றம் நிரூபித்து விட்டது. கொலைக்கார வெளி நாய்களை இந்த மனித சமூகத்தை விட்டு விரட்ட சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்காதனாலதான் இவனுங்க இவ்வளவு நாள் இவனுங்களை விட்டு வச்சு இன்னைக்கு அந்த தண்டனையை கொடுத்திருக்காரு நம்ம நீதி அரசன். 6 வருடம் கழித்து இந்த தண்டனை இது எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அதாவது நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நேர்மையான போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய அவப்பேர் என்பதுதான் நான் சொல்ல முடியும். இதுல என்ன விஷயம்னா, மூச்சு திணறல் ஏற்பட்டு இந்த 2 பேரும் ஜெயராஜும் இந்த பீனிக்ஸ் என்றவர் இறந்தாருன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள். டிவி பாத்தீங்களா மிஸ்டர் எடப்பாடி அவர்களே? டிவி பாத்தீங்களா? இன்னைக்கு என்ன சொன்னுச்சு கோர்ட்டு? இன்னைக்கு அதையும் பார்த்தீர்களா? மூச்சு திணறல் என்ன ஒரு பொய். இதற்கு உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். 2 உயிர்கள் செத்துருக்காங்க. கொரோனா நேரத்துல எதை மறக்க முடியும்? எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல. வியாபாரிகள் இவர் அந்த கடையை காலம் தாழ்ந்து அதை கொஞ்சம் லேட்டா அதை நான் சாத்துறேன்னு சொன்னதுக்காக தண்டனை. 2 பேர் உயிரை துளைச்சி எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கொடுமை. வெறி நாய்களை வெறி நாயை விட மோசமானவங்க. ஒருத்தர் இப்படி காலம் மிச்சம்னா 100 சாரி கேட்கிறோம். ஐயா சாரி மன்னிச்சிருக்கான்னு கேட்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வேண்டனுக்கு இது சிறிய கதை, மற்றவர்களுக்கோ உயிரின் கதை. பாரதிதாசன் சொன்னது. இதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல நினைவு கூறணும். இந்த கிரிமினல்ஸ்க்கு நின்று இவங்களுக்கு உண்டான தண்டனையை இனிமேல் மேல்முறையீடு போகக்கூடாது. இது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு குரூப் இருக்கு. மேல்முறையீடு போய் அவங்களுக்கு செய்ய வேண்டாம். தூக்கு தண்டனை தான் இவங்களுக்கு சரியான தண்டனையாக இருக்கும். இன்னும் பல பேர், இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டத்தின் முன்னாடி நிற்கணும். இந்த மாதிரியான தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு அரசு உண்டான எல்லா சலுகைகளும் எடுத்துடணும். சம்பளத்தை கட் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான பென்ஷன் கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணணும். என்ன ஒரு உயிரை மாற்றி அந்த குடும்பமே நீங்க நடத்துற ஒரு தகப்பன் இழந்து அந்த குடும்பத்தை பார், ஒரு கணவனை இழந்த அந்த குடும்பத்தை பார், ஒரு மகனை இழந்த அந்த குடும்பத்தை பார். அந்த தாய் இன்னைக்கு கண்ணீரோட பேட்டி. ஆனா இன்னைக்கு மூச்சு திணறலால் இறந்து விட்டார்கள் என்று கூறினாரு எடப்பாடியாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? 22/6/2020 மரணம். அந்த ஜெயராஜும் பீனிக்ஸோட மரணம் அன்னைக்குதான் அறிவிச்சாங்க. 24/6/2020 எடப்பாடியார் சொல்றாங்க மாரடைப்பு என்று அறிவிப்பு. அப்புறம் இன்னொருத்தருக்கு பாருங்க, கடம்பூர் ராஜு அவரு சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு, இது லாக்அப் மரணம் கிடையாது. கடம்பூர் ராஜு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? 28/6/2020 சொல்றாரு இது லாக்அப் மரணம் இல்லைன்றாரு. அதிக மேதாவி, ரொம்ப பெரிய மேதாவி, ஏடிஎம்கே மேதாவி சொல்றாரு இது லாக்அப் மரணம் இல்லை. சிபிஐக்கு திமுக தலைவர் அவர்கள் 27/6/2020 சிபிஐ விசாரணை வேணும் என்று கேட்டார். அப்புறமா தான் 7/7/2020 சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஞாபகம் வச்சுங்க, நான் புள்ளி விவரத்தோட கொடுக்கிறேன். 7/7/2020 சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இன்று 23/3/2026 தீர்ப்பு கொடுத்தார்கள். சரியான தீர்ப்பு இது. நீதி அரசருக்கு நான் தலைவணங்கி நான் நன்றி கூறுகிறேன். எடப்பாடியார் அவர்களே, நீங்கள் கூறின இத்தனை பொய்களுக்கும் நீங்கள் மக்களிடம் பதில் சொல்ல வேண்டும். பேசின பொய்களுக்கு நீங்கள் கொண்டது 2 உயிர்கள். அந்த உயிரை நீங்க திருப்பி கொடுக்க முடியுமா? எவ்வளவு பேர் கொடுத்துட்டாங்க நிதிய. இந்தாங்க, இந்த இவங்களுக்கு இந்த நிதி இந்தாங்க, இறந்துட்டாரா, இந்தாங்க உயிரை திருப்பி கொடு. எடப்பாடியார் அவர்களே, பொய் சொன்னீங்கல்ல. இது மூச்சு திணறல் உங்களுடைய சகாக்கள் சொன்னாங்கல்ல, நீங்க சொன்னீங்கல்ல, மாரடைப்புன்னு சொன்னீங்கல்ல. இதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கணும் மிஸ்டர் எடப்பாடியார் அவர்களே. சிபிஐ தரப்பில் 2207 பக்கங்கள்
தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 400 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. இதுல 100 மேற்பட்டோர் சாட்சிகள். இதுல முக்கியமான சாட்சி ரேவதி என்னும் ஒரு காவல்துறை அந்த நேரத்துல பணிபுரிந்த ஒரு எஸ்ஐ, அதுவும் பியூலா என்றவங்களும். இவங்க 2 பேருமே மிக முக்கியமான நபர்கள். இந்த கேஸ்ல மிக துணிச்சலோடு தைரியமாக முன் யாருக்கும் பயப்படாம தன்னுடைய பதவி போயிடும், தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, 4 பேர் எனக்கு ஆயிடுமோ, உயிர் பயம் சேதமோ, தன்னுடைய பதவிக்கு சேதமோ, எதை பற்றி நினைக்காம தானாக முன் ரொம்ப தைரியமாக ரேவதி என்பவங்க இதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க. அருமையான சாட்சி, மிக துணிச்சலோடு கொடுத்த சாட்சி. அவங்களுக்கு விகடன் நம்பிக்கை விருது கொடுத்திருக்கிறாங்க. நம்பிக்கை விருது மட்டும் இல்ல, பல 1000 விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவங்க ஜனாதிபதி கிட்டேயே ஒரு பெரிய விருது வாங்கணும்னு எங்களுடைய ஆசை. ஏன்னா இவ்வளவு தைரியமா முன் இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சிகளை அந்த அம்மா தான். அதனால அந்த அம்மாக்கு ஒரு பெரிய நன்றி, வணக்கம்.